நீங்க சொன்னீங்க 1.5 50 வரைக்கும் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது அந்த அளவுக்கு வர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ கிளாஸஸ் எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்கீங்க 25 to 30 days வரைக்கும் சர்டிபிகேட்டோட. ஸோ அப்போ நீங்க எவ்வளவு வந்து சார்ஜ் பண்ண போறீங்க? ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம், போய் உட்கார்ந்தவனே திரும்பி என்ன நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்க நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீ முழுசா மாறிட்டியா, நீ எப்போ ஆப்ரேஷன் பண்ண, அந்த மாதிரிலாம் நிறைய கான்ட்ரவர்சியில் நிறைய பேசினாங்க. I'm so happy about you, ma. என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும், இந்த உலகத்துக்கு நான் உன்னை எப்படி கொண்டு வந்தனோ அப்படியேதான் நீ சாகும் போதும் இருக்கணும். சின்ன ஒரு செக்மெண்ட் ஒன்று போயிடலாம். நான் வந்து உங்களுக்கு போட்டோஸ் காட்டுறேன், ஒன்னும் காட்டும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்திரஜா மேமோடைய என்கேஜ்மெண்ட் லுக். ஓகே, திஸ் இஸ் லைக் மை வெரி ஸ்பெஷல். அந்த ஐ மேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க கண் வந்து மீன் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கே ஃபீல் ஆகும் லைக் ஒரு அண்ட் எல்லாருக்குமே பயங்கரமா பிடிச்ச லுக்கு இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண உடனே இட் வாஸ் லைக் 20 million இந்த வீடியோ ஓடுச்சு. இந்த வீடியோ மட்டும் இட் வாஸ் 20 million ஓடுச்சு. அண்ட் திஸ் இஸ் மை ஸ்பெஷல் ஒன். செகண்ட் ஒன் ஹல்தி லுக். ஹல்தி லுக்கும் ஸ்பெஷல் தான். லைக் அவங்க எப்படின்னா ஒரு 23 years பொண்ணுக்கு கல்யாணம், அதாவது பழைய லுக், அந்த என்கேஜ்மெண்ட் லுக்ல கூட she was looking matured. பட் இதுல பாருங்க she look like very குட்டி பொண்ணு மாதிரி. அதுவும் ஸ்கர்ட் பிளவுஸ்னும் போது ஐ ஃபெல்ட் லைக் ஐயோ பாப்பாக்கு இப்பவே கல்யாணம் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அவங்களுடைய ரிசப்ஷன் லுக் நீங்க சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப ஸ்டன்னிங்கான ஒரு லுக்ல இருக்காங்க. ரிசப்ஷன் லுக் வந்து லைக் எப்படின்னா இது எல்லாரோட ஃபேவரட். அந்த சில்வர் லைன் வந்து அவங்க ஐல நான் கொடுத்ததுதான் வந்து எனக்கு பயங்கர ஒரு சிக்னேச்சர் லுக் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் ப்ரைஸ் பண்ணது வந்து இந்த ரிசப்ஷன் லுக் தான். அவங்களோட லிப் ஷேடா இருக்கட்டும், அவங்களோட ஸ்கின் டோனா இருக்கட்டும், அவங்களோட சாரிக்கு மேட்சா கிளாசிக் லுக் பண்ண அந்த நீங்களே பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களுடைய மேரேஜ். ஆமா, அது அவங்களோட வெட்டிங் லுக். இட்ஸ் சோ ஸ்பெஷல் ஃபார் பிரியங்கா அக்கா. பிரியங்கா அக்கா வந்து என் பொண்ணு வந்து மகாராணி மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி பிரைஸ் பண்ண லுக் வந்து அவங்களோட முகூர்த்தம் லுக். இது மேம் சுஜாவர்ணி மேமோட பையன். அவங்க வந்து ஹாலோவின் டேக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஹாலோவின் லுக்ல போகணும்னு சொன்னதுனால அவங்களோட பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் மூலமா என்னை அப்ரோச் பண்ணி இந்த லுக் நாங்க பண்ணோம். அண்ட் ஹி வாஸ் வெரி கோஆப்ரேட்டட் அண்ட் ரொம்ப சுட்டி பையன். நல்லா உங்களை என்டர்டெய்னிங்கா வச்சிருந்தான், மேக்கப் போடுறதுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணா. சோ இந்த வயசுல இவ்வளோ உட்கார்ந்து ஒரு பேஷண்ட்லாம் இருக்காது குழந்தைங்களுக்கு. ரொம்ப அது காட்டல இந்த கேமராலையும் பாருங்க. இந்த லுக் நான் தான் கிரியேட் பண்ணேன். ரொம்ப சூப்பரான கோஆப்ரேட்டான பையன். சிவாஜி சார் ஃபேமிலியில ஒரு பிளட் அப்படின்னும் போது அந்த இருக்கணும்ல, அது எல்லாமே இவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ரொம்ப நல்ல குட்டி பையன். இந்த இமேஜ் வந்து இதுவும் லைக் பாத்தீங்கன்னா மரமனிதன் அப்படின்ற மாதிரி ஒரு 100 years ஆன ஒரு மரத்துக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற தீம்ல நான் இந்த ஒர்க் பண்ணேன். இது வந்து நான் இன்டர்நேஷனல் இதுக்கு அனுப்பியிருந்தேன். தே சூசன் மீ அண்ட் எனக்கு இதுக்கான இன்டர்நேஷனல் அவார்டும் கிடைச்சிச்சு. அண்ட் ஐ வாஸ் சோ ஹாப்பி அபவுட் திஸ் லுக். இது கிளிக் பண்ணது வந்து லோகேஷ் போட்டோகிராஃபி, ஃப்ரீஸ்ட் பை லோக்கி அப்படின்ற ஒரு போட்டோகிராஃபர். அண்ட் சின்ன பையன்தான், ரொம்ப அழகா கிளிக் பண்ணி எனக்கு எடிட் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு இதுவும் என்னோட ஸ்பெஷல் ஒன். ஆமா, உங்களுக்கு அவார்ட்லாம் வாங்கி கொடுத்திருக்கு இல்லையா? Oh my god. ஸோ இதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஆக்சுவலா இந்த மாதிரி நான் மேக்கப் போட்டு அந்த கோவிலுக்கு போனதுக்கு வந்து எனக்கு நிறைய பேர் வச்சாங்க. நீ முழுசா மாறிட்டியா, நீ எப்போ ஆப்ரேஷன் பண்ண, அந்த மாதிரிலாம் நிறைய கான்ட்ரவர்சியில் நிறைய பேசினாங்க. ஆக்சுவலா இந்த கோவில் பத்தி நம்ம பேசி ஆகணும். இது வந்து தேவி டெம்பிள் கொல்லம்ல இருக்கு. இது வந்து சம்திங் ஸ்பெஷல். என்னன்னா ஒரு ஆணா பிறந்த ஒருத்தர் வந்து தன்னை பெண் உருவத்துல அந்த கோவில்ல போய் அந்த 5 விளக்கு போட்டு நீங்க வேண்டிக்கிற உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே அந்த 5 விளக்கு எரிஞ்சு அணையறதுக்குள்ள நீங்க நினைக்கிறது எல்லாமே அந்த ஒரு வருஷம் நீங்க அடுத்த வருஷம் தேவியை தேடி போற அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது
கோவிலோட தாட்டு. நான் அதுக்காக தான் போனேன். இது திருநங்கைகளுக்கான கோவில் இல்ல. இந்த கோவிலுக்கு கல்யாணம் ஆன மனைவிகள் கூட அவங்க கணவனையும் அவங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தையோ பெண் இடத்துல கூட்டிட்டு போய் நேர்த்திக்கடன் நேர்ந்துக்கிற கோவில். நீங்க எல்லாம் வந்து எனக்கு நிறைய பேர் வச்சீங்க. அதை பத்தி நான் ஒரி அதை பத்திலாம் நான் ஒரி பண்ணவே இல்லை. அண்ட் இன்னும் என்ன ஸ்பெஷல்னா, என் அம்மா 25 இயர்ஸ்ல இப்படிதான் இருந்தாங்க அப்படின்றத நான் அடிக்கடி ரீக்ரியேட் பண்ணி பார்த்துப்பேன் என் ஃபேஸ்ல. எனக்கு அம்மா கிடையாது. ஸோ என் அம்மா எப்பெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் நான் எனக்கு மேக்கப் பண்ணிப்பேன் இந்த மாதிரி. ஸோ அது ஒருத்தருக்கும் ஒரு நீங்க அதை என்ன பேசலாம், I'm not going to worry. The most special person அடிக்கடி வந்து உங்க ரீல்ஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு பர்சன். ஆமா, அக்ஷயா வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் இந்த லுக்கும் வந்து நம்ம வீட்டில் வந்து அவங்க பண்ணிட்டாங்க. ஜீ தமிழோட ஆடிஷன், இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஆடிஷனுக்காக நம்ம வீட்டில் வந்து ரெடி ஆகிட்டு போனாங்க. ஸோ இந்த ஜுவல்லரி இதெல்லாமே நான் தான் சூஸ் பண்ணேன். காஸ்டியூம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட வாங்கியிருந்தாங்க. அண்ட் இந்த ஹேர் டூ அண்ட் இந்த மேக்கப் வந்து நான் அவங்களுக்கு ஒரு 1 hourல பண்ணேன். இவங்க எவ்வளவு ஸ்பெஷலான பர்சன் உங்களுக்கு? ஷீ சோ ஸ்பெஷல். நான் ஏதாவது சேடா இருந்தேன்னா உடனே என்ன சொல்லி என்னாச்சு, எதுக்கு இப்படிலாம் போஸ்ட் போட்டிருக்கேன், என்னாச்சு என்னன்னு சொல்லு என்ன அப்படின்ட்டு ரொம்ப கேட்டு நம்மளை வந்து ஆறுதல் படுத்த ஒரு ஆளு. அண்ட் ஷீ இஸ் வெரி க்ளோஸ். குந்தவி லுக். இது என்னுடைய அண்ட் ஆக்சுவலி த்ரிஷா மேமோட பெரிய ஃபேன் நான் சின்ன வயசுல இருந்து. அண்ட் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அது என்ன படம், அங்காடி தெரு படத்துல ஸ்னேகா மேமோட போட்டோலாம் வெட்டி வச்சு ஒருத்தர் கொண்டு காட்டுவாரு, அந்த மாதிரி பயங்கர தீவிர ரசிகன் நான் த்ரிஷா மேமோட. அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணணுன்றது என்னுடைய பெரிய கனவு. இந்த படம் வந்த உடனே இந்த லுக் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் நான் பண்ணல. கொஞ்சம் ஒரு 2 months டைம் எடுத்துட்டேன். பிகாஸ் எப்பவுமே வருத்தப்படுறது இல்லை யார் நம்ம என்ன பண்ணாலும். பட் ஸ்டில் ஐ வாஸ் வெயிட்டிங், இந்த அளவுக்கு நம்ம செகண்ட் பார்ட் வரதுக்குள்ள பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. செகண்ட் பார்ட் வரதுக்கு மட்டும் நான் பண்ணிட்டேன். இந்த ஒர்க்கை வந்து அவங்களோட ஸ்டோரியில ஷேர் பண்ணியிருந்தாங்க. எங்க அம்மா, இதுதான் நான் அம்மாவை கடைசியா நான் எடுத்த போட்டோ. என்னோட அம்மா லைக் 2019 December 25 அன்னைக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது அன்னைக்குதான் நான் அம்மாவை கடைசியா பாக்குறேன். அன்னைக்கு நான் எடுத்த போட்டோ. ஸோ இதுக்கப்புறம் நான் அம்மாவை மீட் பண்ணவே இல்லை. ஃபோன் பண்ணும்போது கூட எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. உங்க எல்லாருக்குமே சொல்றேன், அம்மா கிட்ட இருந்து கால் வந்தா மட்டும் தயவுசெய்து அவாய்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கும் அந்த கில்ட்டியோடவே வாழ்ந்துட்டு இருக்கேன் எப்பவுமே. ஸோ எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் நான் ஃபோன் பண்ணி நான் பிஸியாக இருக்கணுன்னே என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தம்பியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லாஸ்ட் மீட்ல வந்து ஷி கேவ் மீ 10 முத்தம். நீ பெரிய ஆளா வருவேமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் இன்னைக்கு ஒரு அளவு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். ஆனா அதை பாக்குறதுக்கு எங்க அம்மா இல்ல. ஐம் சோ ஹாப்பி அபவுட் யூ மா. உங்களுடைய வளர்ச்சியை அவங்க வந்து உங்களால உணரதான் முடியலையே தவிர அவங்க கண்டிப்பா உங்க பக்கத்துல நின்று பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்ப கூட அவங்க உங்க பக்கத்துல தான் இருப்பாங்க. சோ அவங்க காட் கிட்ட தான் இருப்பாங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. என் அம்மானா எனக்கு பயங்கர ஸ்பெஷல். எல்லாருக்குமே அம்மானா ஸ்பெஷல். பட் ஷீ சம்திங் டிஃப்ரெண்ட். என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இந்த உலகத்துக்கு நான் உன்னை எப்படி கொண்டு வந்தனோ அப்படியே தான் நீ சாகும் போதும் இருக்கணும். இதோட அர்த்தம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரையும் வந்து தேவையில்லாம ஹர்ட் பண்ணாதீங்க. நிறைய வார்த்தைகள்லாம் தேவையில்லாம விட்டுறீங்க. நான் இன்னைக்கு என் அம்மாவோட ப்ராமிஸை நான் காப்பாத்திட்டு இருக்கேன். லைக் இதோட உண்மையான மீனிங் இன்னும் ஓப்பனா சொல்றேன்னா, ஜெண்டர் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது அப்படின்றது அவங்களோட ப்ராமிஸ். ஜெண்டர் சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற தாட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது. ஐ ஹாவ் சோ மெனி LGBTQ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிரான்ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேஸ் இருக்காங்க, லெஸ்பியன்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவங்கள மாதிரி வாழணும்னு தாட் வந்ததே கிடையாது. ஐம் பைசெக்சுவல் அப்படி கூட சொல்லலாம். ஆனா எதுக்காக வந்து கேவலமா கமெண்ட்ஸ் பண்றது, கேவலமா திட்டுறது, இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் ஐம் ஃபீலிங் மை செல்ஃப் சோ ப்ரவுட் தட் ஐம் கீப்பிங் மை மாம்ஸ் ப்ராமிஸ். ரொம்ப எமோஷ்னலா நீங்க அம்மாவோட போட்டோ காட்டினப்போ எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சியை அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு மூலையில நின்று கண்டிப்பா நம்ம பையன் வந்து இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த செக்மெண்ட் வந்து இதோட முடிஞ்சிச்சு.
ஸோ இப்போ நீங்க மேக்கப் கெரியர் ஸ்டார்ட் பண்றப்போ அம்மா உங்க கூட இருந்தாங்க, ஃபேமிலி உங்க கூட இருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்க? அம்மா வந்து எப்பவுமே 100% இல்லை 200% சப்போர்ட். அப்பாவுக்கு வந்து நிறைய விஷயங்கள், இது பொண்ணு பண்ற விஷயம், இது பொண்ணுங்க பண்ற விஷயம் அப்படின்ற ஹெசிடேஷன் எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு. பட் அம்மா ரொம்ப முடியாம இருக்கும்போது அவங்கள ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கும்போது ஐ வாஸ் த ஒன் ஸ்பெண்டிங் ஆல் த எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ அவர் புரிஞ்சிட்டாரு, ஓகே இஸ் ஏர்னிங் குட் அண்ட் ஹி சென்டிங் மணி அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா போக போக இப்ப இன்னைக்கு நம்ம இந்த தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவர் அதை மைண்ட் பண்ணல. ஓகே தொழில பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு அது சந்தோஷம் தருது, அவன் நல்லா ஒர்க் பண்றான், எல்லாரோட கான்டாக்டும் கிடைச்சிருக்கு அண்ட் ஹீஸ் அப்படின்ற மாதிரி இப்போ he is also happy about என்னோட growth பார்த்துட்டு. இப்போ நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அகாடமி ஓபன் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே 1.5 லட்சம் வரைக்கும் அவங்க சார்ஜஸ் பண்றாங்க. Is that worth spending 1.5 lakhs ஒரு அகாடமில போயிட்டு? For 15 days 1.5 lakh எல்லாம் ரொம்ப அதிகமான காசு and it's scam actually. ரொம்ப scam. Actually இது scam தான். இது நிறைய பீப்புளுக்கு தெரிய மாட்டேங்குது. லைக் இவங்க கிட்ட போய் படிச்சோம் அப்படின்னா அவங்கள மாதிரி நம்ம ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அதுக்கு அவங்க எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அது அவங்களோட எத்தனை வருஷம் உழைப்பு அப்படின்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு போய் கிளாஸ் ஜாயின் பண்றாங்க, இந்த வீக் கிளாஸ் முடிச்சு அடுத்த மண்டே பாத்தீங்கன்னா அவங்களும் அகாடமி ஓபன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களே அரைக்குறையா தான் படிச்சுட்டு வராங்க. அப்போ இவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கும் இவங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு? அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ காசு இருக்கிறவங்க எல்லாம் இங்க பெரிய ஆள் ஆயிடுறாங்க, காசு இல்லாம கடன் வாங்கி படிச்சவங்க எல்லாம் அந்த கடனை கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்க சொன்னீங்க 1.5 50 வரைக்கும் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது அந்த அளவுக்கு வர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்போ கிளாஸஸ் எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்கீங்க 25 to 30 days வரைக்கும் சர்டிபிகேட்டோட. ஸோ அப்போ நீங்க எவ்வளவு வந்து சார்ஜ் பண்ண போறீங்க? லைக் நான் எப்படி சார்ஜ் பண்றேன்னா டியூஷன் ஃபீ இப்படின்ற மாதிரி தனித்தனியா இது பண்ணி கம்பைனா பார்க்கும்போது ஐம் சார்ஜிங் லைக் 65,000 ஃபார் 25 to 30 days கிளாஸ். இதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். மேக்கப், ஹேர் டோ, சாரி ட்ரேப்பிங். மேக்கப் அவங்க கத்துக்கிற இந்த 25 days-ம் அவங்க யூஸ் பண்ண போற ப்ராடக்ட்ஸ் நம்மளோட டேபிள்ல தான் எடுத்துக்க போறாங்க. அண்ட் அதுவும் போக 17,500 ஒர்த் ப்ராடக்ட் நான் அவங்களுக்கு ஹுடியாவே கொடுக்குறேன். அண்ட் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்றேன். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோ டேஸ் படிக்கிறதுக்கு. இந்த இவ்வளோ டேஸ் அவங்க படிக்கும்போது கண்டிப்பா படிச்சு முடிச்சோன்னே என் கூட அவங்க தைரியமா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என் கூட ஒரு 3 months அதை அசஸ் பண்ணிட்டு தான் நான் அனுப்புறேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு தெரியாது, படிச்சு முடிச்சோடனே எப்படி வந்து இந்த 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 அவங்களை எப்படி பிராண்ட் பண்ணிக்கணும்னு தெரியாது. ஸோ அந்த நாலேஜ் எல்லாம் நம்ம கொடுக்கணும்ல. சும்மா ஏன்னா தோணா நம்ம கண்ணில் படிச்சு முடிச்சோடனே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருந்துச்சு, யாருமே இல்லை அப்போ. ஆனா இப்ப எங்க திரும்பினாலே நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். அப்படி ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம், போய் உட்கார்ந்தவனே திரும்பி என்ன நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்க நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை எப்படி ஷோ ஆஃப் பண்ணிக்கலாம், நம்மளோட கெரியர் எப்படி வந்து ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான நாலேஜும் நான் கொடுக்குறேன். அண்ட் ப்ராடக்ட் டூர் கூட்டிட்டு போறேன். அங்கே எப்படி ஹை எண்ட்ல இருந்து ட்ரக் ஸ்டோர்ல இருந்து ஹை எண்ட் ப்ராடக்ட் என்ன மாதிரி ரேஞ்சில் இருக்கு, என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம வேனிட்டியில வச்சுக்கலாம், எல்லாமே நான் வந்து தரோவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் மோரோவர் நம்ம பேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா 6 பேர் தான் நம்மளுடைய மினிமம். மேக்ஸிமம் 10 people. அதுக்கு மேல நீங்க ₹1 கோடி கொடுத்தாலும் அந்த பேட்ச்க்கு நம்ம கிட்ட ஜாயின் பண்ணவே முடியாது. லைக் நீ நிறைய காசு கொடுக்குறாங்களே, என்கிட்ட ஸ்பேஸ் இருக்குன்னு வந்து ஆட்டும் அந்த மாதிரி உட்கார வைக்கவே மாட்டேன். அன்னைக்கு வந்து என்னோட ரேஷியோ இவ்வளவுதான் இருக்கணும், என்னால இவ்வளவு நாலேஜ் கொடுக்க முடியும் அப்படின்னா அந்த நாலேஜ் ஃபுல்லா நான் சொல்லி கொடுத்தா தானே அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. வெளியில போய் என்கிட்ட படிச்சவன் இவன் ப்ரொஃபஷனலா இல்லை அப்படின்ற பேர் எனக்கு வந்துடவே கூடாது அப்படின்றதுல நான் வெரி பர்டிகுலர். நான் ரொம்ப அதை கன்சர்னா வச்சு நீட்டா சொல்லி கொடுக்குறேன். இந்த பர்சனல் ஹைஜீன் கூட சொல்லி தராம, ஒரு பிரஷ் ஹைஜீன் சொல்லி தராம, ஒரு ப்ராடக்ட் ஹைஜீன் சொல்லி தராம இங்க இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நான் இன்னொருக்கிட்ட படிச்சேன், நமக்கு கால் பண்ணும்போது நம்ம இந்த கொஸ்டின் கேட்டோம்னா முக்கியமானதே தெரியல. அப்போ அவங்க எப்படி நான் எனக்கு அசிஸ்டண்டா எடுத்துக்க முடியும்? ஸோ என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எல்லா ப்ரோட்டோகால்ஸும் கரெக்டா சொல்லி தரதுனால ஐ கேன் ஏபிள் டு டேக் தம் இமீடியட்லி ஆஃப்டர் தேர் கோர்ஸ். ஒரு பிரைடு போறேன்னா அது அடுத்து இவருக்கு என்ன வேணும்ன்றது அவங்களுக்கு தெரியணும். அந்த அளவுக்கு ஐ எம் கிவிங் தம் நாலேஜ். என்ன டிஃபரன்ஸ் வந்து இப்போ உங்ககிட்ட படிக்கிறதுக்கும் இப்போ மத்தவங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஏதாவது கொஞ்சம் டிஃபரன்ஸ் அது இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அகாடமில படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வித் தியரி நாலேஜ் இருக்கும்.
ஆர்டிஸ்ட் கிட்ட படிக்கும்போது ப்ராக்டிக்கல் மட்டும் தான் தெரியும். ப்ராக்டிக்கல் மட்டும் தெரியும். இன்கேஸ் ஒரு பிரைடோ ஒரு க்ரூமோ வந்து இந்த ப்ராடக்ட் என்ன கண்டென்ட் இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியுமா? பிளைண்டா இருக்க கூடாது. என்ன பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணணும், ஏன் பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணணும். எதுவுமே தெரியாம நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்து 10 வருஷம் 20 வருஷம் யூடியூபையும் இல்ல ஒருத்தங்க கூட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்களும் கூட தான் பண்ணுவாங்க இல்லையா? சோ ஒரு விஷயத்த நம்ம பண்றோம்னா அந்த விஷயத்த ஏன் பண்றோம்ன்ற தெரிஞ்சு பண்ணும்போது தான் யூ ஆர் ப்ரொஃபஷனல். அதுக்குதான் ப்ரொஃபஷனல் அப்படின்னு ஒரு பேரே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அப்படின்னா நீங்க ப்ரொஃபஷனலே இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, நம்ம என்ன பண்ண போறோம்ன்றது தெரியாம பண்றீங்கன்னா யூ ஆர் நாட் ப்ரொஃபஷனல். ஆமா, விஷயத்த தெரிஞ்சு பண்ணீங்கன்னா நீங்க ப்ரொஃபஷனல், அவ்வளவுதான் இங்க டிஃபரன்ஸ். ஆனா இங்க நிறைய பேர் வந்து மார்க்கெட்ல எப்படின்னா லைக் 5 நாள் கோர்ஸ் படிச்சாச்சு, சர்டிபிகேட் வாங்கியாச்சு, நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்களா மேக்கப், அப்படிதான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இல்ல நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாதுன்ட்டு இல்ல, நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, பட் யூ ஆர் நாட் ப்ரொஃபஷனல், அவ்வளவுதான். இவ்வளோ உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி மேக்கப் பத்தி இவ்வளோ நாலேஜ் நீங்க எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.